ரீசெண்டாக அண்ணன் வீட்டு வரைக்கும் ஒரு வேலையாக போயிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷினில் அண்ணன் வீட்டில் ஓரமாக வச்சுருந்தாரு. என்னன்னு கேட்டதுக்கு வீட்டில் ஒரு எலி வந்து ரொம்ப அட்டுவிலியம் பண்ணி இந்த டோட்டலாக எல்லா செட்டப்பையுமே இந்த வாஷிங் மிஷினில் டேமேஜ் பண்ணிச்சு, இதுக்கடுத்து இதை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து இதோட கண்டிஷன் செக் பண்ணி பார்த்தா வயர் ஃபுல்லாமே ரொம்ப கரும்பி இருந்துச்சு. இவங்களும் கொஞ்சம் வயரை ஸ்லீவ் பண்ணி ஜாயிண்ட் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. உள்ள கண்டிஷன் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே ரொம்ப பேட் கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஃபுல்லாமே வந்து எலியோட டஸ்ட்டு. ரொம்ப நாளாக வந்து இதே பொசிஷனில் அப்படியே வச்சுருந்துருப்பாங்க போல். அவங்க டிஸ்டர்ப் பண்ணலன்னு அந்த எலியும் உள்ளேயே வந்து நல்லா ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த வயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஸு நமக்கு தண்ணி இன்லெட் கொடுக்குறதுக்கு உள்ளே வந்து ஃபுல்லாமே வந்து எலி வந்து கக்கா போய் வச்சுருந்துச்சு. சுவிட்ச் எல்லாமே மேலே இருக்க பார்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சு. அந்த டைமர் மட்டும் கொஞ்சம் பேட் கண்டிஷனில் இருந்துச்சு. நம்ம அதை வந்து டைமரை வந்து செக் பண்ணணும். அப்படியே ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபார்வர்ட் வர்ஸ் மாறுற அந்த டைமில் வந்து நமக்கு ஃபியூஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உள்ளே வந்து மோட்டாரோட வயரிங் செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா மோட்டாரோட வயரை வந்து நெருக்கமாக க்ளோஸில் கடிச்சு வச்சுருந்துச்சு எலி. மற்றபடி எல்லா வயருமே தனித்தனியாக தான் இருந்துச்சு. மேலே சுவிட்சுக்கு போகிற வயர் எல்லாமே கட்டாகி தனியாக கீழே கிடந்துச்சு. எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்ததில் இந்த வயரிங் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, புதுசாக வயரிங் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. உள்ளே வந்து நிறையா சாப்பிட்றதுக்கு எலும்பு, முட்டை ஓடு, இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸை வந்து உள்ளே எடுத்து வச்சுருந்துச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணியே ஆகணும். ஏன்னா உள்ளே வந்து இந்த எலி ரொம்ப நாள் இது இருந்ததுனால உள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஃபுல்லாமே அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். பெல்ட்டு நல்லாயிருக்கு, ஆனால் மோட்டாரோட வயரை மட்டும் நல்லா எட்ஜில் உள்ள வரைக்கும் கட் பண்ணி வச்சுருக்கு. சரி, அதை இது பண்ணிவிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் வயரை கழட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெயின் வயரை கழட்டி விட்டதுக்கப்புறம் அந்த வயரை தனியாக வச்சாச்சு. அந்த வயர் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஸோ அந்த வயரை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ரெண்டாவது வந்து இந்த மோட்டாரை வந்து கழட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் எல்லாத்தையும் கழட்டணும். ஸோ வந்து அந்த ஃப்ரேமை கழட்டுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்பின்னிங், அதாவது ட்ரையரோட அந்த ட்ரம்மை வந்து தனியாக எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த போல்டை வந்து நம்ம கழட்டணும். நட்டு அந்த போல்டில் இருக்க அந்த இது வந்து பார்த்திங்கன்னா டீ ஸ்பானர் போட்டு தான் கழட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அந்த டீ ஸ்பானர் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா டீ ஸ்பானர் நம்ம கையில் இருந்துச்சு. ஸோ வந்து அதையே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெல்ட்டை கழட்டி தனியாக வச்சுட்டேன். பெல்ட் கண்டிஷன் வந்து குட் கண்டிஷனில் இருக்குது, எந்த விதமான டேமேஜும் கிடையாது. இப்போ வந்து இதை நான் வந்து கழட்டி பார்த்தேன், ரொம்ப வந்து டைட்டாக இருந்துச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்ட முடியல. அப்புறம் நம்ம டீ ஸ்பானர் வந்து பைக்கு கொடுத்துருந்தாங்க, அந்த ஸ்பானரை வச்சு நம்ம அதை லூஸ் பண்ணியாச்சு. அந்த இதை லூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு கழட்டினோன்னே இங்கே இதை கழட்டியாச்சு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த இதில் வந்து 2 நட்டு போட்டிருப்பாங்க. அதில் வந்து நம்ம மோட்டாரோட ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு நட்டு இருக்கும், அந்த மேலே இருக்க அந்த ட்ரம்மு கனெக்ட் ஆகிருக்கிறதுக்கு ஒரு நட்டு இருக்கும். நான் 2டையுமே கழட்டிட்டேன், தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்டு கழட்டுறதுக்கு வந்து ஒரு செக் நட்டு போட்டிருப்பாங்க, அதுதான் வந்து நமக்கு டைட்டாக பிடிச்சிருக்கும். இந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்க்ரூ உள்ளே இறக்குற மாதிரி இருக்கும் அந்த நட்டோட ஸ்க்ரூவை. நம்ம இப்போ வந்து அந்த கண்டெய்னர் அந்த ட்ரம்மை வந்து கழட்டி எடுத்துடலாம். அது இப்போ தான் புரிஞ்சு அந்த ட்ரம்மை கழட்டணும் அப்படின்னா மேலே இருக்க அந்த செட்டப்பை கழட்டணும் அப்படிங்கிறது. அதை கழட்டிடலாம். இந்த இது வந்து சும்மா ஃபுல்லாக ரஸ்ஸாகி போய் கிடந்துச்சு. கழட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. நம்ம ஐபிஐ இதெல்லாம் அடித்து கொஞ்சம் இந்த ரஸ்ட்டை க்ளீன் பண்ணி விட்டு கழட்டியாச்சு. இந்த ஸ்க்ரூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி யூஸ் பண்ணுறதுனால அங்கங்கே பொறுப்படிச்சிருந்துச்சு. ஸோ அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு கழட்டுறப்ப தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை கழட்டினதுக்கப்புறம் டாப்பை வந்து கழட்டி எடுத்துடலாம். இந்த ஸ்க்ரூவில் வந்து கழட்டுறதுக்கு நம்ம அந்த ஐபிஏ இல்லைன்னா ரஸ்ட் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஸ்ப்ரே இருக்குது. அந்த ஸ்ப்ரேலாம் அடித்து கழட்டணும் அப்படின்னா
இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும். இந்த இது வந்து அந்த ஸ்க்ரூ போடுறதுக்கே வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போடுறதுக்கே அந்த த்ரெட்டு அந்த டீத் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரஸ்ட் அடிச்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாகி கழட்ட முடிஞ்சிச்சு. இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வாஷிங் மிஷினோட அந்த பேக்கில் மிஷினோட சர்க்யூட் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. நான் அது உங்களுக்கு தனியாக ஷோ பண்ணுறேன். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினோட சர்க்யூட் எல்லாமே இருக்கும். நம்ம மேலே டைமரு, சுவிட்சு, ஸ்பின்னிங் மோட்டாரோட கண்ட்ரோல் சுவிட்ச் எல்லாமே வயர் கிடச்சிருக்கு. அந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா தெரியும், கார்னரில் கருப்பு அடிச்சிருக்கும். இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின்னிங் எடுத்துகிட்டு இருக்கப்போ வந்து ட்ரையரு அந்த டைமில் நம்ம டோர் ஓப்பன் பண்ணிட்டோம்னா மோட்டாரை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டோங்கிற சென்ஸ் கொடுக்குறதுக்கான சுவிட்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா கவர், சாக்லேட் கவர் எடுத்து உள்ள வச்சுருக்கு எலி. உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த எலி எந்த இடத்துல கரும்பி வச்சுருக்கு அப்படிங்கிறது. அந்த இதெல்லாம் வந்து எலி மேலே வர்றதுக்கு பாதை உருவாக்குறதுக்காக கிடச்சிருக்கு. இதோட கண்டிஷன் டேமேஜ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து எலி வந்துட்டு போகிறதுக்காக செஞ்சு வச்சுருக்க ஒரு பாதை மேலே வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கு. ரொம்ப நாள் சும்மா இருக்கவும் அது வந்து அதோட வீடாகவே மாற்றிக்கிச்சு. இந்த சுவிட்சு நல்ல கண்டிஷனில் தான் இருக்க மாதிரி இருக்குது. கழட்டி தனியாக வச்சுக்கலாம். இப்போ மேலே இருக்க டாப்பை வந்து கழட்டி தனியாக எடுத்துருவோம். இந்த டாப்பை கழட்டினோம்னா சென்டர் பார்ட் வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். சென்டர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்பின்னரோட ட்ரம்மும் ட்ரையரோட ட்ரம்மும் மட்டும் இருக்கும். இப்போ ட்ரையரோட ட்ரம்மை வந்து கழட்டி எடுத்துடலாம். உள்ளே எவ்வளோ டஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துச்சு பாருங்க எலி. இது ஃபுல்லாமே வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தது தான். அது எல்லாமே வந்து வேஸ்ட்டு. சும்மா கேரி பேக்கு, இன்னரோட எலாஸ்டிக்கு இது மாதிரி மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. எதுக்கு வச்சுருக்குன்னு தெரியல. ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் எடுத்து வச்சுருந்தா கூட பரவாயில்ல. இதை வந்து எதுக்கு வச்சுருக்குன்றது யாருக்கும் புரியாது. அந்தளவுக்கு மோசமான கண்டிஷனில் இருக்குது. நம்ம அதையும் கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். இதை ஏன் கழட்டிட்டு எடுக்கிறோம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப டஸ்ட்டு கீழே கவுத்தணும் அப்படின்னா தான் அது கீழே விழுகும். ஸோ வந்து அந்த இதை கழட்டிடலாம். கழட்டிட்டு அதுக்கப்புறம் கவுத்திட்டோம்னா அந்த இதெல்லாம் டஸ்ட்லாம் கொட்டிடும். கழட்டியாச்சு. இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னரோட அந்த கீழே ஜாயின் பண்ணியிருக்க பெல்ட் போடுற இடம். இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, க்ரீஸ் போடணும். இதுதான் வந்து அந்த மோட்டாரையும் ட்ரையரோட ட்ரம்மையும் கனெக்ட் பண்ணுற ஒரு டூல். என்ன சொல்கிறேன்னு தெரியல. இது ஒரு கப்ளிங் மாதிரி இருக்கும். இந்த பார்த்தீங்களா எவ்வளோ முட்டை ஓடாக எடுத்து வச்சுருக்கு. இதை எடுத்து போட்டு இந்த டஸ்ட்பின்னே நிறைஞ்சிருச்சு. அந்தளவுக்கு உள்ள டஸ்ட்டு, முட்டை ஓடு, எலும்பு. எதுக்கு எலும்பு எடுத்து வச்சுருக்குன்னு தெரியல, முட்டை ஓடு எடுத்து வச்சுருக்குன்னு தெரியல. அந்தளவுக்கு ஃபுல்லாக குப்பையை பூரா அள்ளி கொண்டு வந்து வச்சுருக்கு. இப்போ வந்து நம்ம கீழே இருக்க பார்ட்ஸ் மட்டும் கலக்கி எடுத்தாச்சு. இப்போ வயரை பாருங்கள் எந்தளவுக்கு உள்ளே கட் பண்ணிடுங்க. இந்த மோட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டாரை கொண்டு போனால் தான் மோட்டாருக்கு வந்து என்ன மாடலு எவ்வளோன்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இந்த மோட்டாரை நம்ம ரெடி பண்ண தான் போகிறோம். எப்படி ரெடி பண்ணலாம், என்னென்ன எதாவது ஐடியா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் கலட்டினேன். இந்த இது பார்த்திங்கன்னா போல்டு நட்டு போட்டு தான் டைட் பண்ணியிருக்காங்க அந்த மோட்டாரோட பொசிஷனுக்கு. இதுவுமே டைட் ஆகலை, லூஸ் ஆகலை. இதை வந்து நம்ம கொஞ்சம் அந்த ஐபிஎஸ் ஸ்ப்ரே அடித்து விட்டுட்டு கீழேயும் மேலேயும் ஸ்பானர் போட்டு லூஸ் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக வரல. இப்போ 2 சைடு ஸ்பானர் போட்டு டைட் கழட்டு பண்ணோம்னா தான் இந்த இதை வந்து லூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து நான் 2 சைடு அந்த ஸ்பானர் பிடிச்சிட்டு இங்கிட்ட வந்து இன்னொரு ஸ்பானர் போட்டு கழட்டிட்டேன். இப்போ இதை கழட்டுறப்ப பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்மெல்லு, இந்த எலியோட ஸ்மெல்லு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வேலை ஸ்லோவாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களும் இது மாதிரி எலியினால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதிலேருந்து எலி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வரப்போகுது. இது வந்து 2 பார்ட்டாக தான் வரும். ஏன் அப்படின்னா நமக்கு ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு வீடியோ. ஸோ வந்து அதை நம்ம வந்து ஒரே வீடியோவில் கொடுத்தோன்னா
பார்க்குறதுக்கு இதாக இருக்கும், புரியாது அப்படிங்கிறதுக்காக 2 வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் நான். இந்த மோட்டாரில் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டாரோட சர்க்யூட் வந்து நமக்கு மோட்டார்லேயே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது நமக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது. இப்போ இன்னொரு பெரிய மிஸ்டேக்கு, இந்த இதில் வந்து வீடியோ எடுக்கிறப்ப இந்த மோட்டாரை ஒர்க் பண்ணுற கான்சன்ட்ரேஷன் இருந்ததுனால வீடியோ சரியாக அந்த ஒர்க் பண்ணதை எடுக்க முடியல. இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வயர் வந்து லைட்டாக சீவி விட்டு சால்டரிங் வச்சு கரெக்டாக சால்டர் பண்ணி அதில் வந்து ஹீட்டிங் ஸ்லீவை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவை வந்து ஹீட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் வயரிங்க்கு அந்த டெம்பரேச்சர் தாங்குற மாதிரியான ஸ்லீவை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு வயர் லென்த் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வயரை வந்து மாட்டிட்டு நான் சர்க்யூட்டில் போட்டு செக் பண்ணேன், டெஸ்ட் லேம்ப் போட்டு. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே ஒர்க் ஆச்சு. கண்டென்சர் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக மெயின் லைனையும் போட்டு மோட்டார் ரன் பண்ணி பார்த்தேன். மோட்டாரும் நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு 2000 ரூபா சேவ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்த இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பாதிக்கப்பட்டிருந்தது இந்த மோட்டார் தான். ஸோ வந்து இதை நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த தான் வந்து நான் பாடியில் எடுத்ததா என்ன ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். ஏன்னா எலி வந்து என்ன பண்ணியிருக்குன்றது நமக்கு தெரியாது. உள்ளே வந்து யூரின் பாஸ் பண்ணிருந்துச்சுன்னா அதோட யூரினில் இருக்க அந்த சால்ட்டு வந்து அந்த காயில் வந்து அரைச்சிருக்கலாம். அந்த அரைச்சது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்றுமே கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அதனால் டெஸ்ட் லேம்ப் போட்டு செக் பண்ணேன், எந்த விதமான இதுவும் இல்லை. இப்போ வந்து இந்த மோட்டாருக்கு வந்து கண்டென்சரை மாட்டி ரன் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று, இந்த சர்க்யூட் வந்து நான் அந்த மோட்டாரோட பாடியில் வந்து பிரிண்ட் பண்ணி இந்த சர்க்யூட்டை வச்சு தான் நான் வந்து இப்போ சர்க்யூட் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் வீடியோ வந்து அவுட் ஆஃப் கவரேஜ் ஆகிடுச்சு, அதனால் வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். இது வந்து கிளியராக காட்ட முடியல. இப்போ வந்து இந்த இதில் வந்து நான் மோட்டார் வயரை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மெயின் சப்ளை கொடுக்குறேன். 2வது ஃபார்வர்டு ரிவர்ஸ் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த மோட்டார் வந்து சேஃப்டி பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம நார்மல் சீலிங் ஃபேனில் இருக்க வயரிங்கும் இந்த மோட்டாரோட வயரிங்கும் சேம் தான். மோட்டாரோட சைஸு டிஃப்ரெண்ட்டு தான் இருக்கே தவிர மற்றபடி மோட்டார் வந்து ரெண்டும் சேம் தான். வயரிங் எல்லாமே சேம் தான். மோட்டார் வந்து கரெக்டாக ஸ்பின் எடுக்குது, சுற்றுது, எந்த விதமான ஷார்ட் சர்க்யூட்டும் இல்லை. ஸோ வந்து அந்த மோட்டாரை வாரம் வச்சாச்சு. இப்போ வந்து ட்ரையரோட மோட்டாரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ட்ரையரோட மோட்டார் வந்து பார்க்குறதுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருந்துச்சு, அது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பேடாக இல்லை. இப்போ அதை கழட்டுறதுக்கு தான் கழட்டிகிட்டு இருந்தேன். இதில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. அதாவது டிஃபிகல்ட்டி மீன்ஸ் அது தப்பாக நான் சொல்லிட்டேன். அதாவது அந்த அது மாதிரி போல்ட் நட் மட்டும் போடாமல் இதில் வந்து கீழே ஒரு சாக்கப்சர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா துணியை நம்ம உள்ளே போடுறப்ப மிஷின் ஒன்றில் வந்து ஏற்படுற அதிர்வை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக கீழே ஒரு சாக்கப்சர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து அந்த சாஃப்ட்டில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா, மோட்டார் வந்து சுற்றிட்டு இருக்கோம், நம்ம டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணுறப்ப இல்லை டைமர் இதாகி நிற்கிறப்ப வந்து அந்த மோட்டார் சுற்றின வேகத்தில் சுற்றிக்கிட்டே இருக்காமல் அதை ஒரு பிரேக் பிடிக்கிற மாதிரி அந்த ஸ்ப்ரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து மோட்டாரோட ஃபோர்ஸை வந்து சீக்கிரமாக குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ மோட்டார் தண்ணி எடுத்துச்சுன்னா இந்த 3 பிளாக் கலரில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்கப்சரு. இந்த வயர் வந்து ஆகாது. ஸோ வந்து நம்ம கட் பண்ணி விட்டுலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சாக்கப்சரை கழட்டி வச்சுருவோம். இந்த வயர் வந்து யூஸ் ஆகாது, இதை வந்து நம்ம எடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வயரை வந்து கழட்டுறதுக்கு இதை வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக லூஸ் ஆகிடக்கூடாது, நம்ம இங்கிட்ட மூவ் பண்ணுவோம் செய்வோன்றப்ப டேமேஜ் ஆகிடக்கூடாதுக்காக ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இந்த வயரை வந்து உள்ளேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். வயரு நமக்கு யூஸ் ஆகுது, திரும்பவும் இதே மாதிரி செட்டப் பண்ண முடியுமான்னு தெரியல. அது 2வது தான் நம்ம அதை யோசிக்கணும், அதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த சாக்கப்சரை வந்து கழட்டிக்கலாம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமராவை ஹேண்டில் பண்ணிவிட்டு சேம் டைம் வந்து நம்ம வீடியோவும் கேமராவும் ஹேண்டில் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கும் பண்ணுறதுனால கொஞ்சம் சில இடங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கும்.
திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்துட்டு எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். ஸோ வந்து கொஞ்சம் உளருவேன், அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது இதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி ரீஸ்டோர் பண்ணுற வீடியோவை வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃபஸ்ட் யார் கேட்குறாங்களோ அவங்க கொடுத்துருவோம். ஸோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டக்குன்னு அப்டேட் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன், எதெல்லாம் திருத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கிறேன். இப்போ அந்த சாக்கப் சார் வந்து கழட்டியாச்சு. இப்போ அந்த இதை எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கணும். அதை விட்டு ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த வைப்ரேஷன் அப்சர்வ் பண்ணாது. ஸோ வந்து நம்ம கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை மாற்றிக்கலாம். அந்த சாக்கப் சார் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல கண்டிஷனில் இருந்தால் தான் நீங்கள் ட்ரையர் யூஸ் பண்ண முடியும். ட்ரையர் யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம கேர் பண்ண வேண்டியதில்லை. இந்த ரப்பர் வந்து கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் தான் இருந்துச்சு, ஏன்னா யூஸ் பண்ணவே இல்லையே, அதனால் நல்ல கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஸோ வந்து இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இதை ஃபுல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து கோழியோட எலும்பு, அது தூக்கிட்டு வந்து உள்ள வச்சுருக்கு. இப்போ இந்த இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலி யூஸ் பண்ணது கண்டிப்பாக பாத்ரூம் போய் வச்சுருக்கோம். அதனால் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் அடுத்து போடணும். இதில் சும்மா இருக்கப்பே ரொம்ப ஸ்மெல் வருது. ஸோ வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ க்ளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப நாளாக இந்த டஸ்ட்லாம் கார்னரில் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ வந்து அதெல்லாம் தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து இதுக்கடுத்து ஃபுல்லாமே க்ளீனிங் ஒர்க்கு தான் போகுது. இதில் வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் என்னன்றதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து என்கிட்ட தாராளமாக சொல்லலாம். நான் வந்து அதை திருத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவேன். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி அப்டேட்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் வச்சுருக்க பொருள் ஏதாவது ரீஸ்டோரேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய மெயிலுக்கு மெயில் பண்ணலாம், இல்லை டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். அது போக உங்களுக்கு நம்ம இந்த ரீஸ்டோரேஷன் பண்ணுற பொருளை வந்து கிவ்அவே மாதிரி கொடுப்போம். அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன். நான் அது எது கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் போட்டுருவேன், அவைலபிள் இருக்கா இல்லையான்னு. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நம்ம ஒரு பொருள் தான் பண்ணுறோங்கிறதுனால வந்து அந்த இதை ஃபஸ்ட் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ரெண்டாவது லேட்டாக மெசேஜ் பண்ணுறவங்க வந்து அதை தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு அது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு எங்கள் இரும்பு கடைக்கு போகிறப்போ வந்து அந்த மாதிரி பொருள் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு ரீஸ்டோரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கே ஃபஸ்ட்டு நான் சென்ட் பண்ணிடுறேன். அது நீங்கள் முன்னாடி சொன்னீங்கன்னா தான் நான் அது பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறவங்க கன்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் வந்து ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் சொல்லுங்கள். நான் இதே திரும்ப சொல்கிறேன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் என்ன வந்து க்ரோத் பண்ணிக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க, பிடிக்கலைன்னா ஒரு டிஸ்லைக் கூட போட்டுருங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கலாம்.